அழகிய காடு இருந்தது. அந்த காட்டில் ஒரு மரம் இருந்தது. அந்த மரத்தில் ஒரு குட்டி பறவை வசித்தது. ஒரு நாள் அந்த பறவை காட்டில் விளையாடிக் கொண்டிருந்த போது ஒரு மாயக்காட்டைக் கண்டது. அந்த மாயக்காட்டிற்குள் சென்ற பறவை அங்கு நிறைய வண்ணமயமான பூக்களையும் அழகான பட்டாம்பூச்சிகளையும் கண்டது. அது மட்டுமின்றி அங்கு பேசும் மரங்களும் நடக்கும் பூக்களும் இருந்தன. பறவை மிகவும் ஆச்சரியப்பட்டது. அது அந்த மரங்களுடன் பேச ஆரம்பித்தது. மரங்கள் பறவைக்கு தங்களது கதையை சொன்னது. அந்த மரங்கள் ஒரு சூனியக்காரியின் மந்திரத்தால் பேசும் திறனை பெற்றதாக கூறின. பறவை அந்த மாயக்காட்டில் மிகவும் சந்தோஷமாக இருந்தது. அது அங்குள்ள எல்லா உயிரினங்களுடனும் நண்பர்களாகிவிட்டது. ஆனால் ஒரு நாள் அந்த மாயக்காட்டுக்குள் ஒரு வேடன் வந்து விட்டான். வேடன் அந்த மாயக்காட்டில் உள்ள அழகான பூக்களை பறிக்க ஆரம்பித்தான். இதை பார்த்த பறவை மிகவும் வருத்தப்பட்டது. அது வேடனிடம் போய், இந்த மாயக்காட்டை அழிக்காதீர்கள் என்று கெஞ்சியது. ஆனால் வேடன் கேட்கவில்லை. அப்பொழுது அந்த மாயக்காட்டின் ராணி வந்தாள். அவள் ஒரு அழகான பட்டாம்பூச்சி வடிவில் இருந்தாள். அவள் வேடனை தனது மாய சக்தியால் உறக்கத்தில் ஆழ்த்திவிட்டாள். வேடன் உறங்கிக் கொண்டிருக்கும் பொழுது பறவை வேடனின் துப்பாக்கியை எடுத்து எறிந்துவிட்டது. பின்னர் அந்த மாயக்காட்டுக்குள் இருந்து வெளியேறி வேறு எந்த உயிரினமும் அந்த மாயக்காட்டுக்குள் வராதபடி காவல் புரிய முடிவு செய்தது. அன்று முதல் அந்த மாயக்காட்டை யாரும் அழிக்க முடியவில்லை. அந்த மாயக்காட்டில் அனைத்து உயிரினங்களும் மகிழ்ச்சியாக வாழ்ந்தன.